இதுவரை பனானா லைஃப் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பனானா லீஃப் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலக்கணும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா வேணாம், நீங்கள் சும்மா கூட பண்ணலாம். இதோ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனை ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் இது ஊறட்டும். அடுத்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை நல்லா சூடாக்கணும். ஸோ அதை சுற்றி நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். தோசைக்கல்ல நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அவன் மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த தோசைக்கல் மேலே நம்ம 2 வாழை இலை வச்சுக்கலாம். இந்த வாழை இலையை சுற்றி நம்ம வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது, இந்த பட்டர் மட்டும்தான். இப்போது நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை இந்த வாழை இலையில எடுத்து வச்சுக்கோங்க. வாழை இலையில் சிக்கனை வந்து நல்லா பரவலாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஒரே இடத்துல கொத்த வைக்காதீங்க. பாருங்கள், இந்த சிக்கன் மேலே இன்னொரு வாழை இலையை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த வாழை இலை மேலே கவுத்து வைக்கிற வாழை இலையிலையும் பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம வந்து வெண்ணெய் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்ருக்கோம். பாருங்கள், வாழை இலையை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது அப்படியே வந்துட்டு வேகட்டும். இந்த சிக்கன் ரெடியாக இருக்குது. எப்படியும் 20 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு இந்த வாழை இலையை இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க. வாழை இலை கீழே வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். மேலே வாழை இலை கரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, உள்ள சிக்கன் நல்லாயிருக்கும். இந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து அப்படியே நல்லா இறங்கியிருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம குக் பண்ணுறோம். மூடி போட்டு மூடியாச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஆல்மோஸ்ட்டு சிக்கன் வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். வாழை இலையை லைட்டாக தூக்கி பார்க்கலாம் சிக்கன் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. தலைகீழ இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது வாழை இலையிலேருந்து நம்ம சிக்கனை எடுத்துகிட்டு பரிமாற வேண்டியது தான். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியான, அதே சமயத்தில் அதோட வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இறங்கி இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.